மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர் டிஆர்பி ராஜா, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டும் தனி வாட்ஸ்அப் குழு அமைக்கப்படும், மாவட்டம் வாரியாக தகவல் தொழில்நுட்ப அமைப்பு சார்பில் வார் ரூம் ஏற்படுத்தப்படும், புதிய நிர்வாகிகளும் நியமிக்கப்பட உள்ளனர், மாவட்ட செயலர்கள் பொறுப்பாளர்கள் இப்பிரிவினருக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், ஒன்றியம் வட்டம் நகர் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் பிரச்சாரங்களை ஹைப்பர் லோக்கல் ஆக்டிவிட்டி முறையில் முன்னிலைப்படுத்த வேண்டும், அனைத்து நிர்வாகிகளும் சோசியல் மீடியாக்களில் கணக்கு தொடங்க வேண்டும், பொதுக்குழு வாயிலாக நம் கருத்து 30,000 பேருக்கு போய் சேர்கிறது என்றால் சோசியல் மீடியாவால் 30 லட்சம் பேருக்கு சென்றடைகிறது என்று பேசியுள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் தென் மாவட்டங்களுக்கு சென்ற வாகனங்கள் சென்னை நோக்கி திரும்பியதால் விழுப்புரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விழுப்புரம் பகுதியில் சென்னை நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நேற்று மாலை 6 மணிக்கு பிறகு அதிக வாகனங்கள் சென்னையை நோக்கி அணிவகுத்தன. விக்கிரவாண்டி டோல் பிளாசாவில் சென்னை நோக்கி சென்ற வாகனங்களை 8 லேன்களை திறந்து அனுமதித்ததால் போக்குவரத்து நெரிசலின்றி எளிதாக கடந்து செல்லப்பட்டது. வார இறுதி நாட்களில் டோல் பிளாசாவில் சராசரியாக 35,000 வாகனங்கள் கடந்து செல்லும். நேற்று விடுமுறை முடிந்து மக்கள் திரும்பியதால் வழக்கத்தை விட கூடுதலாக 10,000 வாகனங்கள் சேர்த்து மொத்தமாக 45,000 வாகனங்கள் சென்னையை நோக்கி வந்ததாக கூறப்படுகிறது. மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இது முருக பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் மாநாடாக இருக்கும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். அத்துடன் நடிகர் கமல் மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற முடியாமல் திமுக பின்னால் ஒளிந்து ராஜ்யசபா எம்பி பதவியை பெற்றுள்ளார். மதுரையில் முதலமைச்சர் பார்வையிட சென்றபோது அங்கு துணிகளை போட்டு மூடி வைத்திருந்த சம்பவம் தவறானது. கோவையிலும் பல இடங்களில் குப்பைகளை இதுபோன்றே மறைத்து வைத்திருக்கின்றனர் என்றும் வானதி சீனிவாசன் பேசியுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டீல் உட்பட 8 அரசு அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை மற்றும் அபராதத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை நேரில் சென்று சந்தித்து நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். இந்து முன்னணி சார்பில் குன்றம் காக்க கோவிலை காக்க என்ற பெயரில் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் வரும் 22ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு சென்னை வந்த பவன் கல்யாணை நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அழைப்பு கொடுத்தனர். லக்னோவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சரை சந்தித்து இந்து முன்னணி தென் பாரத அமைப்பாளர் பக்தன், பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் ஆகியோர் அழைப்புதலை வழங்கினர். நிகழ்ச்சியில் பங்கேற்க வருவதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உறுதியளித்துள்ளார். அத்துடன் மாநாடு அழைப்புதல் தொடர்பான புகைப்படத்தை யோகி ஆதித்யநாத் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டும் உள்ளார். தமிழகத்தில் புகையிலை பொருட்களை விற்ற 18,409 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. மெல்லக்கூடிய குட்கா, பான் மசாலா, கூல் லிப் உள்ளிட்ட பொருட்கள் உற்பத்தி, சேமிப்பு, விற்பனை செய்தல் ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சிகரெட் மற்றும் பிற பொருட்களை சிறார்களுக்கும் கல்வி நிறுவனங்கள் அருகே விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை தடுக்க காவல்துறை, உணவு பாதுகாப்பு மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை இணைந்து 2023ஆம் ஆண்டில் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. இதுவரை 5.28 லட்சம் கடைகள் ஆய்வு செய்யப்பட்டன. உணவு பாதுகாப்பு துறையால் 1.78 லட்சம் கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விற்பனை செய்த கடைகளுக்கு 39.14 கோடி ரூபாய் அபராதம், 18,409 கடைகளுக்கு சீல் வைப்பு ஆகியவை நடைபெற்றுள்ளதாகவும், போலீசாரால் 43,167 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4.11 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மின்சார பேருந்து சேவையை நாளை ஜூன் 3ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார்.
டீசலில் இயங்கும் பேருந்துகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இயற்கை எரிவாயு மற்றும் மின்சார பேருந்துகளை இயக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தண்டவாளத்தின் குறுக்கே இரும்பு கம்பி இருந்ததை ஓட்டுநர் முன்கூட்டியே கவனித்து அவசர கால பிரேக்கை பயன்படுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. ரயிலை கவிழ்க்கும் நோக்கத்துடன் அடையாளம் தெரியாத சமூக விரோதிகள் சிலர் இரும்பு கம்பியை தண்டவாளத்தின் குறுக்கே வைத்துள்ளனர். ஓட்டுநர் துரிதமாக செயல்பட்டு ரயிலை நிறுத்தியதால் கவிழாமல் தப்பியுள்ளது. இந்த நாச வேலையில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் உதவியுடன் முயற்சி நடைபெற்று வருவதாகவும், கிராம மக்களிடமும் சந்தேகத்திற்குரிய நபர்கள் நடமாட்டம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனரா வங்கி சேமிப்பு கணக்குகளில் இனி குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க தேவையில்லை, அதற்கு விதிக்கப்பட்டு வந்த அபராதம் ரத்து செய்யப்படுகிறது என்று கனரா வங்கி அறிவித்துள்ளது.